தனக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உண்டு என்று விளக்கி அதை புத்தகமாக எழுதிய பகத்சிங்கை, இந்து மதத்தை எதிர்த்த பகத்சிங்கை இவர்கள் தூக்கி கொண்டு வந்து திருடிக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக திருடிக் கொள்கிறார்கள். இது ஒரு திருட்டு கூட்டம். அதாவது திருட்டு அப்படிங்கறத நான் ஆதரிக்கிற ஆள் கிடையாது. ஆனா திருட்டுங்கிறது உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒரு அற்புதமான திருட்டுக்கு பின்னால் ஒரு மிக தீவிரமான திட்டமிடல் இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். இதெல்லாம் கலந்து செய்யப்படுவதுதான் ஒரு மிக சிறந்த திருட்டு. ஆனால் இவர்களுடைய திருட்டு இருக்கிறதுலவா பிஜேபியினுடைய திருட்டு, திருடர்களே வெட்கப்பட்டு தலையில் அடித்துக் கொள்கிற அளவிற்கு திருடுவார்கள். கல்யாண வீட்டுக்குள்ளாக புகுந்து பிரியாணி அண்டாவை திருடுவார்கள். மோடியினுடைய ரோட் ஷோ நடக்கிறது, அமித்ஷாவினுடைய ரோட் ஷோ நடக்கிறது, நிர்மலா சீதாராமனுடைய ரோட் ஷோ நடக்கிறது என்றால் காவல்துறை ஆணையர் இடத்திலே தவறாது ஒரு புகார் மனு, ஒரு விண்ணப்பம் இருக்கும். என்னவென்றால் இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள், பிரியாணி கடைக்காரர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய அண்டாவிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி மனு கொடுப்பார்கள். செல்போன் கடைக்குள்ளாக புகுந்து செல்போனை திருடுவார்கள், மளிகை கடைக்குள்ளாக புகுந்து பலசரக்கு பொருளை திருடுவார்கள். இவர்கள் ஒரு திருட்டு கூட்டம், இது ஒரு குண்டர் கூட்டம். நீங்க பாருங்க, இப்போ ஒரு ஏரியாவில இருந்து, ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் சண்டை போடணும், ஒரு ஏரியா பிரச்சனையை உருவாக்கணும், அடிக்கணும், அடிதடி பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல இந்த ஏரியாவில இருந்து ஒருத்தவன் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள வம்பிழ்ப்பான். அதுக்கு பிஜேபியில் ஆள் இருக்கா? அப்படிகளோடு சண்டை போட்டு அவர்களை விமர்சித்து அவர்களுடைய புகழை இவர்களும் அறுவடை செய்து கொள்வது. இந்த வேலையை செய்வதற்கு ஏரியா தாண்டி போய் வம்பிழுக்கிறதுக்கு பிஜேபியில் ஒரு ஆள் வச்சிருக்கான். அந்த ஆள் தான் எச் ராஜா. சரி, அப்படி ஏரியா தாண்டி போய் வம்பிழுத்துட்டு வந்தாச்சு, அடுத்து சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னா பிஜேபியில சண்டை போடுவதற்கு ஆள் இருக்கு. இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடிகளை தன்னுடைய கட்சியிலே சேர்த்து அவர்களுக்கு சீட்டு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து கொலை குற்றவாளிகள், கொள்ளை குற்றவாளிகள், கற்பழிப்பு குற்றவாளிகள், வெடிகுண்டு எரிஞ்சவன், கஞ்சா வித்தவன், இவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு மாநில பொறுப்பு கொடுப்பது தான் பிஜேபியினுடைய வேலை. ரவுடிகளை ஒன்றாக திரட்டுவது. சரி, ஒன்றா திரட்டி ஒரு ஏரியாவில் போய் சண்டை போட்டோம், அடிதடி ஆகி போச்சு, போலீஸ் கேஸ் ஆகி போச்சு, டிபார்ட்மெண்ட்ல பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னா அதுக்கும் ஆள் வச்சிருக்காங்க, அங்க முடியும் சாதகமாக. ஆக ஒரு ரவுடி கும்பலுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ, பிரச்சனை பண்றவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டுமோ, இந்த நாட்டில் ஐட்டக்காரனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ அத்தனை தகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் கட்சி அல்ல, அவர்கள் ஒரு கொள்ளை கூட்டம், அவர்கள் ரவுடிகளுடைய கூடாரம் தான் பிஜேபி. ஆக அவர்களை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை, இந்தியாவை விட்டு அகற்ற வேண்டிய தேவை ஜனநாயக சக்திகளான நமக்கு உண்டு. பிஜேபியை அகற்ற வேண்டும் என்பதற்காக மதிப்பிற்குரியவர்களே, காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்டால் ஒருபோதும் தேவையில்லை, வாக்களிக்க ஒருபோதும் கூடாது. ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது திமுகவோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு செயலையும் உருப்படியாக செய்தது கிடையாது.